அல்லாஹுவின் திருப்பெயர்களில் மிக முக்கியமான ஒரு திருநாமத்தை பற்றி இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த திருநாமம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதை ஓதினால் கிடைக்கும் பலன்கள் என்ன? இப்போது பலர் ஹஸ்மால் ஹுசனாவை ஓதுகிறாங்க. சிலர் யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மாலிக், யா குத்தூஸ், யா சலாம் என்று சொல்கிறாங்க. வேறு சிலர் யா ரஹ்மான் யா அல்லாஹ், யா ரஹீமு யா அல்லாஹ், யா மாலிக்கு யா அல்லாஹ், யா குத்தூஸ் யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு பேருடனும் யா அல்லாஹ் என்பதையும் சேர்த்து சொல்கிறாங்க. இவற்றில் சரியான முறை எது? அல்லாஹ் என்ற பெயரை சேர்த்து சொல்வதா அல்லது சேர்க்காமல் சொல்வதா? எதில் அதிக நன்மையும் கூலியும் கிடைக்கும்? இதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னும் ஒருவர் ஒரு சக்தி பெற்ற திருநாமத்தை ஓதினால் அவருக்கு கிடைக்கும் ஆச்சரியமூட்டும் சிறப்புகளையும் அந்த திருப்பேரின் பலன்களையும் அறிஞர்கள் கூறியிருக்காங்க. அவற்றையும் நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த திருப்பேரை உறுதியாக பற்றி கொள்பவரின் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா ரசூலினா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வீடியோவுடைய கீழே பலர் தங்கள் தேவைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நோய்களையும் எழுதி துவா கேட்கிறாங்க. கருணை மிகுந்த படைத்தவன், நமது மனங்களில் உள்ள அனைத்தையும் அறிந்தவன், நாம் வெளியில் சொல்வதையும் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் இறைவன் அறிந்தவன். நமது எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹு தஆலா நீக்குவானாக, எல்லா பிரச்சனைகளையும் அகற்றுவானாக, நம் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் மகிழ்ச்சியை நமக்கு வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஒரு இஸ்லாமிக் வீடியோவில் ஒரு கேள்வி இருந்தது. அதாவது, ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு வாப்பாவும் அல்லாஹுவின் 99 திருப்பெயர்களில் எந்த பெயரை அதிகமாக தொடர்ந்து சொல்லி வருகிறீங்கன்னு. அதற்கு பலருடைய பதில் என்னன்னா, யா வஹாபி யா அல்லாஹ். இன்னும் பலருடைய பதில் எப்படின்னா, யா லத்தீஃப் யா அல்லாஹ். இதை ஓதுவதாக அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த கருத்துக்களை பார்த்தபோது பெரும்பாலானோர் எழுதியிருந்தது யா வஹாப் யா அல்லாஹ் மற்றும் யா லத்தீஃப் யா அல்லாஹ் என்கிற 2 திருப்பெயர்களைத்தான். தொழுகைக்கு பிறகும் மற்ற நேரங்களிலும் அதிகமாக ஓதப்படும் அல்லாஹுவின் பெயர்களில் இவை முக்கியமானவை. மேலும் அல்லாஹுவின் 99 திருப்பெயர்களும் மனப்பாடமா என்று கேட்டபோது பலர், ஆம், எங்களுக்கு மனப்பாடமாக உள்ளது, தினமும் ஓதுகிறோம், காரில் செல்லும் போது ஓதுகிறோம் என்று கூறியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் ஹஸ்மால் ஹுசனா அனைத்தையும் மனப்பாடம் செய்து அவற்றை தினமும் ஓதுபவர்களின் கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்தருவானாக. ஆமீன். பள்ளியில் உள்ள ஒரு ஆலிமிடம் ஒருவர் கூறினார், நான் யா வஹாபி யா அல்லாஹ் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறேன். எனக்கு பல பிரச்சனைகள் இருந்தன, கடன்கள் இருந்தன. நான் ஒரு உஸ்தாதிடம் துவா செய்யும்படி கேட்டேன். அப்போது அவர் எனக்கு கூறியது, யா வஹாப் யா அல்லாஹ் என்ற இந்த பெயரை அதிகமாக ஓதுங்கள் என்று. நானும் அதை ஓத ஆரம்பித்தேன். அதன் பிறகு எனக்கு பல நன்மைகள் கிடைத்தன, கடன்கள் குறைந்தன, வியாபாரத்தில் லாபம் கிடைத்தது என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். அதோடு அவர் மேலும் கேட்டது, உஸ்தாதே, இது யா வஹாப் யா அல்லாஹ் என்கிற திருப்பேருக்கு இன்னும் பல நன்மைகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன், அவை என்னென்ன என்று. அதற்கு அந்த ஆலிம் கற்றுக் கொடுத்த அந்த விஷயங்களை இன்னைக்கு நாம் இந்த அல்லாஹுவின் உயர்ந்த திருப்பெயரின் மகத்துவம், அதன் சிறப்பு, அர்த்தம், எப்படி ஓத வேண்டும், எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் பலர் இந்த பெயரை ஓதுகிறாங்க, சிலர் இதன் மகத்துவத்தை அறியாமலேயே ஓதுகிறாங்க. நமது சமூகத்தில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது அல்லாஹுவின் ஹஸ்மால் ஹுசனாவில் உள்ள பல பெயர்களை வைப்பது வழக்கம். ஆனால் இன்றைய காலத்தில் அது மிகவும் குறைந்து விட்டது. நமது தந்தையர்கள் தாத்தாக்கள் காலத்தில் அப்துல் மஜீத், அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அப்துல் வஹாப், அப்துல் கரீம் போன்ற பெயர்கள் அதிகமாக இருந்தன. அல்லாஹுவின் 99 பெயர்களில் பல பெயர்கள் அவர்களிடம் காணப்பட்டன. ஆனால் இன்னைக்கு நாம் நமது குழந்தைகளுக்கு அத்தகைய பெயர்களை வைப்பது குறைந்து விட்டது. ஏன்னா மஜீத், கரீம், வஹாப், ரசாக் போன்ற பெயர்களை பழைய காலத்து பெயர்கள் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான பெயர்கள் தான் இந்த 99 திருப்பெயர்கள். ஒருவருக்கு அந்த பெயர்களில் ஒன்றை வைத்தால் அந்த பெயரின் அர்த்தத்தில் உள்ள சிறப்பையும் நற்பண்பையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்குவான். உதாரணமாக கரீம் என்றால் மிகவும் கண்ணியமிக்கவன் என்று பொருள். இப்போது
ஒருவர் அவருடைய மகனுக்கு அப்துல் கரீம் என்று பெயர் வைக்கும்போது அவர்களுடைய உள்ளத்தில், அல்லாஹுவே, உன் பெயரின் அடிப்படையில் இந்த பெயரை நான் வைக்கிறேன், நீ கண்ணியமிக்கவன், என் மகனையும் நீ கண்ணியமிக்கவனாக ஆக்குவாயாக என்று அவர் எண்ண வேண்டும். அப்படி அந்த பெயரின் அர்த்தத்தை உணர்ந்தவர் பெயர் வைத்தால் அந்த நல்ல பண்புகள் அந்த குழந்தையிடம் வெளிப்படும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், கரீம் என்று மட்டும் பெயர் வைக்கக்கூடாது. ஏனென்றால் கரீம் என்பது அல்லாஹுவின் பெயர். அதனால் அப்துல் கரீம், கரீமான அல்லாஹுவின் அடியான், அப்படி தான் நம்ம பெயர் வைக்க வேண்டும். அதே போல் அப்துல் மஜீத், அப்துல் ஷக்கூர், அப்துல் வஹாப், அப்படி நம்ம பெயர் வைக்க வேண்டும். இன்றைக்கி பலர் பெயர்களை சுருக்கி அழைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் என்பவரை ரஹ்மான் என்று மட்டும் அழைக்கிறாங்க. அப்துல் கரீம் என்பவரை கரீம் என்று மட்டும் அழைக்கிறாங்க. அப்துல் மஜீத்னா மஜீத் என்று மட்டும் அழைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் முழு பேருடன் தான் அழைக்க வேண்டும். இதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. இப்போது இன்ஷா அல்லாஹ் யா வஹாப் யா அல்லாஹ் என்கிற திருப்பெயரின் மகத்துவத்தை நம்ம பார்ப்போம். இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மகானான யூசுஃப் நெபுஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய சாதத்துல் தாரைன் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, யா வஹாபி என்று மட்டும் சொல்வதா சிறந்தது அல்லது யா வஹாபி யா அல்லாஹ் என்று சொல்வதா சிறந்தது? நாம் அல்லாஹுவின் 99 திருப்பெயர்களை ஓதும்போது யா ரஹ்மான், யா ரஹீம், யா மாலிக், யா குத்தூஸ், யா சலாம், யா மோமீன் என்று சொல்வதை விட யா ரஹ்மான் யா அல்லாஹ், யா ரஹீமு யா அல்லாஹ், யா மாலிக்கு யா அல்லாஹ், யா குத்தூஸ் யா அல்லாஹ், யா சலாமு யா அல்லாஹ், யா மோமீனு யா அல்லாஹ், யா முஹைமீனு யா அல்லாஹ், யா அசீஸு யா அல்லாஹ் என்று யா அல்லாஹ் என்பதையும் சேர்த்து சொல்வதே மிகவும் சிறந்ததாகும். அப்படி சொன்னால் அதிக நன்மையும் அதிக கூலியும் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவருமே இந்த முறையில் சொல்ல முயற்சி செய்ய வேண்டும். இப்போது வஹாப் என்ற பெயரின் அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். வஹாப் என்றால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஏராளமாக வழங்குபவன், அதுதான் இதனுடைய பொருள். ஒரு உதாரணம் பாருங்க. நமது பக்கத்து வீட்டில் ஒருவருடைய மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அப்போது நாம் 500 ரூபாய் கொடுக்கலாம் அல்லது ஒரு பரிசு கொடுக்கலாம். அதை கொடுக்கும்போது நமது மனதில் என்ன இருக்கும்? நாளை என் மகளின் திருமணத்தில் அவரும் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சாதாரணமாக ஒரு மனிதனிடத்தில் இருக்கும். அல்லது ஒருவரின் வீட்டு திறப்பு விழாவிற்கு நம்ம பரிசு கொடுத்தால் நாளை என்னுடைய வீட்டு திறப்பு விழாவில் அவரும் எனக்கு பரிசு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹுவை பற்றி பேசும்போது அது அப்படி கிடையாது. யா வஹாபி என்ற பெயருடைய அர்த்தம் எந்த பதிலையும் எதையும் எதிர்பார்க்காமல் ஏராளமாக தாராளமாக அருள் புரியக்கூடியவன் என்பதாகும். அல்லாஹு தாலா நமக்கு தண்ணீர் தருகிறான், உணவு தருகிறான், அளவில்லாத அருட்கொடைகளை வழங்குகிறான். ஆனால் அதற்கு பதிலாக நம்மிடமிருந்து எதையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது கிடையாது. நாம் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து அனைத்தையும் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹு தாலா நம்மிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் அல்லாஹுக்கு சுஜூது செய்தாலும் அல்லாஹுவிற்கு அதனால் எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. அதே போல உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் அல்லாஹுக்கு எதிராக நடந்தாலும் அதனால் அல்லாஹுவிற்கு எந்த இழப்பும் ஏற்படுவதில்லை. நாம் தொழுகிறோம் என்பதற்காக அல்லாஹ் உயிருடன் இல்லை. நாம் தொழாவிட்டாலும் அல்லாஹுவிற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நாம் தொழாவிட்டால் இழப்பு நமக்கு தான், நாம் தொழுதால் நமக்கு தான் நன்மை. அதனால் யா வஹாப் என்ற பெயரின் அர்த்தம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஏராளமாக வழங்கக்கூடியவன் என்பதாகும். இப்போது இதன் நன்மை கேளுங்க. பெரிய மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. ஒரு மனிதன் லுஹா தொழுகையின் கடைசி ரக்காத்தில் கடைசி சுஜூதில் யா வஹாபி என்று திரும்ப திரும்ப ஓதினால் லுஹா தொழுகை பற்றி அதன் நேரம், அதன் முறை, அதன் நெய்யத்து, அதன் ரக்காத்துகள், அதை எப்படி தொழ வேண்டும் என்பதை எல்லாம் நான் முன்னாடி ஒரு வீடியோ விரிவாக கூறியிருந்தேன். லுஹா தொழுகை குறைந்தது 2 ரக்காத்தும் அதிகபட்சம் 12 ரக்காத்தும் தொழலாம் என்று நாம் அதில் கூறியிருந்தோம். அதனால் நாம் எத்தனை ரக்காத் லுகா தொழுகிறோமோ அந்த லுகா தொழுகையின் கடைசி ரக்காத்தின் இறுதி சுஜூதில் படுத்து யா வஹாபியா அல்லாஹ், யா வஹாபியா அல்லாஹ், யா வஹாபியா அல்லாஹ் என்று 11 தடவை அல்லது 33 தடவை நாம் ஓதினால் அல்லாஹு தாலா அவனுக்கு பரக்கத்து மற்றும் ஐஸ்வர்யத்தின் எல்லா கதவுகளையும் திறந்து கொடுப்பான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அது மட்டுமில்லாமல் மக்களின் இதயங்களில் அவனுக்கான மரியாதையும் இரக்கத்தையும் மதிப்பையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். மேலும் 3வது,
நன்மை. அல்லாஹ்விடம் மிகுந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடியானாக அவன் மாறுகிறான். எப்போது சொல்ல வேண்டும்? எந்த தொழுகையிலும் நாம் சொல்லலாம். ஆனால் இங்கு மகான்கள் நமக்கு கற்றுத்தருவது குறிப்பாக லுகா தொழுகையை பற்றி தான் கூறுகிறாங்க. லுகா தொழுகையுடைய கடைசி ரக்காத்தில் இறுதி சுஜூதில் யா வஹாப் யா அல்லாஹ் என்று நம்மால் முடிந்த அளவு குறிப்பிட்டிருக்கிறது 11 அல்லது 33 தடவை. நாம் அப்படி ஓதினால் அதை ஓதிவிட்டு நமது மனதில் என்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டு வர வேண்டும். அப்படி அவன் சொன்னால் 3 பெரிய நன்மைகள் கிடைக்கிறது. அந்த 3 நன்மைகளை நம்ம இப்போது பார்ப்போம். மகானான இமாம் ஷிஃப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கும் ஒரு சம்பவம் உள்ளது. மிகப்பெரிய அறிஞனான அபு அலியுல் சஹூஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அவருடைய மாணவன் கேட்டார், உஸ்தாதே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக ஓதக்கூடிய திருப்பெயர் எது என்று. அதற்கு அந்த மாணவரிடம் அவர் கூறிய பதில் என்னவென்றால், என் வாழ்க்கையில் நான் அதிகமாக ஓதுவதும் தொடர்ந்து ஓத விரும்புவதும் யா வஹாப் யா அல்லாஹ், யா வஹாப் யா அல்லாஹ் என்ற திருப்பெயர் தான். இந்த திருப்பெயரை நான் தொடர்ந்து ஓத தொடங்கிய போது அல்லாஹு தாலா என்னை மிகுந்த செல்வம் உள்ளவனாக ஆக்கினான் என்று அவர் கூறினார். அல்லாஹ் என்னை மிகுந்த செல்வம் உள்ளவனாக ஆக்கினா அப்படின்னு கூறும்போது அது வெறும் பணம் செல்வத்தை மட்டும் குறிக்கவில்லை. உலக வாழ்க்கையில் பொருளாதார வளம் கிடைத்திருக்கலாம், அல்லது மறுமை தொடர்பான பெரும் நன்மைகள் கிடைத்திருக்கலாம், அதிக இபாதத்துகள் செய்யும் ஆர்வம், நல்ல ஆரோக்கியம், வாழ்க்கையில் உயர்வு போன்றவையும் அதில் அடங்கும். அப்போது பொருளாதார வருமானத்தில் முன்னேற்றம் நமக்கு கிடைக்க யா வஹாப் யா அல்லாஹ், யா வஹாப் யா அல்லாஹ் என்கிற திருப்பேரை நாம் அதிகமாக ஓத வேண்டும். மீண்டும் மகான்கள் கூறுகிறாங்க, ஒரு மனிதன் யா வஹாப் யா அல்லாஹ், யா வஹாப் யா அல்லாஹ் என்று தொடர்ந்து ஓதிவிட்டு ஒரு குறிப்பிட்ட துவாவை 6 தடவை ஓதினால் அவனுடைய துவா அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இது உறுதியான ஒன்று என்று பல மகான்கள் நமக்கு அவங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் கற்றுத்தருகிறாங்க. அதனால் யா வஹாப் யா அல்லாஹ் என்று திரும்ப திரும்ப ஓதிய பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் 6 தடவை ஓத வேண்டும். அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்ம ஹப்லி மின் ரஹ்மத்திக்க, அல்லாஹும்ம ஹப்லி மின் ரஹ்மத்திக்க. இதனுடைய பொருள், இறைவா உன்னுடைய கருணையிலிருந்து எனக்கு நீ தாராளமாக வழங்குவாயாக. அல்லாஹுவே, உன்னை தவிர வேறு யாராலும் எனக்கு வழங்க முடியாது. உன் ரஹமத்தை தரக்கூடியவன் நீயே. நீ உன் கருணையை தடுத்துவிட்டால் வேறு யாராலும் அதை எனக்கு வழங்க முடியாது இறைவா என்பதாகும். இந்த துவாவை 6 தடவை சொல்லிவிட்டு ஒருவர் தனது தேவைகளுக்காக துவா செய்தால் அல்லாஹு தாலா அவனது துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு வாப்பாவும் இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புனிதமான குர்ஆனில் அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தில் கூறுகிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். எங்களை நீ நேர்வழிப்படுத்திய பிறகு எங்கள் இதயங்களை வழித்தவர செய்யாதே. உன்னிடமிருந்து எங்களுக்கு கருணையை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே வஹாப், அளவில்லாமல் வழங்குபவன் என்பதாகும். இந்த ஆயத்தை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 7 தடவை ஓதினால் அல்லாஹு தாலா அவனுடைய ஈமானை உறுதிப்படுத்துவான். மேலும் நிஃபாக், நயவஞ்சகம் மற்றும் குஃபர், இறை மறுப்பு ஆகியவற்றிலிருந்தும் அல்லாஹு தாலா அவனை பாதுகாப்பான். ஏனெனில் அந்த ஆயத்தில் இறுதியில் வரக்கூடிய வார்த்தை என்னது? இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீயே வஹாப் என்பதாகும். அந்த திருப்பெயரின் மகத்துவமே அதில் உள்ளது. அதனால் இந்த ஆயத்தை ஒவ்வொரு தொழுகை பிறகும் 7 தடவை ஓதுங்கள். உங்கள் ஈமான் உறுதியாகும். நிஃபாக் மற்றும் குஃபரிலிருந்து பெரிய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இன்னும் யா வஹாப் என்ற திருப்பெயரின் எண்ணிக்கை 20 ஆகும். அதனால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு 20 தடவை யா வஹாப் யா அல்லாஹ் என்று, யா வஹாப் யா அல்லாஹ் என்று ஓதுவதை ஒருவன் வழக்கமாக்கினால் இதுவரை நாம் கூறிய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்குவான். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு யா வஹாப் யா அல்லாஹ், யா வஹாப் யா அல்லாஹ், யா வஹாப் யா அல்லாஹ் என்று 20 தடவை ஓதினால் குஃபரிலிருந்தும் நிஃபாக்கிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நமது ஈமான் ஒரு பாறையை போல ஸ்ட்ராங் ஆகும். அல்லாஹுவின் உதவியும் கருணையும் எப்போதும் நம்முடன் இருக்கும். பொருளாதாரத்தில் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். வருமானத்தில் ஒரு உயர்வு ஏற்படும். மக்களின் இதயங்களில் நமக்கான அன்பும் மதிப்பும் உண்டாகும். இவை அனைத்துமே யா வஹாப் யா அல்லாஹ், யா வஹாப் யா அல்லாஹ் என்கிற இந்த மகத்தான திருப்பெயரை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் கிடைக்கும் அருட்கொடைகளாகும்.
யா வஹாப் யா அல்லாஹ் என்ற இந்த திருப்பெயரின் பலன்கள், அதன் அர்த்தம், எத்தனை தடவை ஓத வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் புனிதமான குரானில் அல்லாஹு தஆலாவே கூறியிருக்கிறான். புனிதமான சூரத்துல் அராஃபில் 180வது ஆயத்தில் அல்லாஹுவிற்கு அழகிய திருப்பெயர்கள் உள்ளன. அந்த திருப்பெயர்களை கொண்டு நீங்கள் துவா செய்தால் அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று இறைவனே கூறுகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மூமினும் யா வஹாப் யா அல்லாஹ், யா வஹாப் யா அல்லாஹ் என்கிற இந்த திருப்பெயரின் மகத்தான சிறப்புகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை நமது வாழ்க்கையில் ஒரு தினசரி வழக்கமாக மாற்றுவதற்கு எனக்கும் இதை கேட்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தஆலா நாம் பேசுகின்ற மற்றும் கேட்கின்ற இந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் மன நிம்மதியும் கிடைக்க காரணமாக ஆக்கி அதை ஏற்றுக்கொள்வானாக. நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் எல்லா பரக்கத்தையும் எல்லா ஹயர்களையும் நமக்கு தந்து அருள் புரிவானாக. இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.